பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 35. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக பேருடைய வாழ்க்கையில் நாம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க முடியும்? எப்படி என் கடவுளை தேடி வந்து 1 மணி நேரம் விழித்திருந்து அவரோடு உறவாட முடியும் என்று என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலித்துக் கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று நாம் ஜெபிப்பதற்காக இருப்போம். அந்த நேரத்திலே 10 நிமிடம் 10 மணி போவது போல் போகும். 10 மணி நேரம் இருந்து ஜெபிப்பது போல் 10 நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில் தென்படும். அநேக பேர் பொறுமையை இழந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ரா உணவின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து தோய்த்து தன்னுடைய சீடராகிய இஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அவர் அதை வாங்கிவிட்டு ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்காக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். பாருங்கள், அந்த நேரம் இரவு நேரம். அதுபோல் நாம் ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அது உடனடியாக நடைபெறாது. ஆண்டவரிடம் வர வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு அமர்ந்திருக்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக இருந்து உறுதியான பிரதிஜனை செய்து நாம் ஆண்டவரோடு இணைந்து நடக்கக்கூடிய வேளையில் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் பலத்தை உங்களுக்கு கொடுத்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படி என்றால் எவ்வாறு 1 மணி நேரம் நாம் ஆண்டவரிடம் செலவழிக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் ஆண்டவரை தேடி வரக்கூடிய நேரத்தில் அல்லது தனிமையாக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே முதலில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியாக விண்ணப்பமாக அவரிடம் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். நன்றி விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதன் பிறகு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து 4-5 அதிகாரங்களை வாசித்து அந்த வார்த்தையில் என் ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நடக்க அதை தியானித்து நீங்கள் அந்த வார்த்தையின் வழியாக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே 1 மணி நேரம் 1 நிமிடம் போல் பறந்து போகும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடைபிடித்து இருக்கின்றேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய நேரத்தில் 5 மணி நேரம் எனக்கு 5 நிமிடத்தை போல் கடந்து செல்லும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் இருந்து நீங்கள் போராடி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களுடைய ஜெபத்தின் வழியாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு முன் மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தந்தையோடு இணைந்திருந்தார். தனிமையான இடத்தில் போயிருந்து ஜெபித்தார். அதிகாலையில் ஜெபித்தார், மாலை வேளையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார்.
பகல் நேரங்களிலும் ஆண்டவரோடு உறவாடினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ எவ்வாறு பிரயாசப்பட்டாரோ அதே போல் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நாம் 1 மணி நேரமாவது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் குறைந்தபட்சமாக செலவிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் 10ல் 1 பங்கை குறித்து பேசுவார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அரைக்குறையாய் படித்தவர்கள் ஆண்டவருடைய திருச்சபையை உடைத்து தனக்கு தேவையான திருச்சபையை உருவாக்கி கொள்கிறார்கள். திருச்சபை என்று சொல்லக்கூடிய போலித்தனமான தீர்க்க தரிசனமாய் இருந்து ஆண்டோடைய பெயரையும் புகழையும் கெடுத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். கவனமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 10ல் 1 பங்கை கேட்பார்கள். நீ 100 ரூபாய் உனக்கு கிடைத்து விட்டு என்றால் அதில் 10 ரூபாயை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வந்து உங்களிடம் பேசுவார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். 10ல் 1 பங்கு என்றால் முதலில் உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டு இருக்குது என்றால் நீங்கள் 2 மணி நேரத்திற்கு மேல் 2 மணி 40 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் முதலில் 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுப்பது. இரண்டாவதாக, உண்மையான பணியாளர்களை கண்டு அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம். அல்லது அநாதை இல்லங்களுக்கு போய் உணவு கொடுக்கலாம், அல்லது முதியோர் இல்லங்களுக்கு போய் உணவு கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு ஒரு துணி வகைகளை வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு இருக்க ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கலாம். இதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இப்படிதான் செய்ய முடியும். அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த அனுபவத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியாது. அதைத்தான் இந்த நாளில் மார்க்கு நற்செய்தியில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு விடிய காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றதா? நீங்கள் தனிமையான இடங்களை தேடி சென்று நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு தனித்தனி படுக்கை அறைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம், படிப்பதற்கு ஒரு அறையை உருவாக்கி கொடுக்கலாம். ஆண்டவருக்காக நேரம் செலவிடுவதற்கு எத்தனை தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவனமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரோடு இணைந்து இருக்க எத்தனை தாய் தந்தை மாறுகள் பிரயாசப்பட்டு அவர்களை உங்களோடு இணைத்து ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அது கேள்விக்குறியாதான் இருக்கும். அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்க மாட்டார்கள். தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே, 6வது அதிகாரம் 10வது வார்த்தையின்படி தமது வழக்கத்தின்படி நாள்தோறும் 3 வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் இரவு முழுவதும் விழித்திருந்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அநேக தாய் தந்தைகள் விருப்பம் கொண்டு இருக்கிறார்கள். 1 மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த பைபிளை எடுத்தபடி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் செய், நற்கருணை நாதரை போய் சந்தியும், அதிகாலையில் எழுந்து திருப்பலிக்கு போம், மாலை வேளையில் எங்களோடு இணைந்து ஜெபமாலை சொல் என்று சொன்ன தாய்மார்கள் எத்தனை பேர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். இந்த 2021ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும், நல்ல மனமாற்றம் அடைந்திருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்ய வேண்டும், நற்கருணை நாதரை தேடி வர வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் தலைமுறையும்
உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? 3 வேளையும், அதிகாலையில், மதிய வேளையில், சாயங்காலம் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தார். எத்தனை மணி நேரம் ஜெபித்தார் என்று சொல்லப்படவில்லை. கண்டிப்பாக அவர் ஆண்டவரோடு உறவாடியபடியினால் ஆண்டவர் அவருக்கு போதுமான ஞானத்தை கொடுத்தார். அதன் வழியாகவே அவர் அரசர்களுடைய கைகளில் இருந்து தன்னையும் தன்னுடைய நண்பர்களையும் தப்புவித்து அவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தினார். மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 41வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு தன்னுடைய சீடர்களுடைய கரங்களில் கொடுத்து பரிமாறி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் விண்ணகத்தை நோக்கி தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே தந்தை கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பல்கி பெருக செய்தார். அதே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி அவரிடம் ஜெபித்து விட்டு நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் எந்த காரியங்களையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முன் மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்க்கையை விட்டு சென்றாரோ, ஜெப வாழ்க்கையை விட்டு சென்றாரோ, அதே போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் மன்றாடினார், வேண்டி வந்தார். அன்பார்ந்தவர்களே, தனி ஜெபம் என்பது மிக மிக அவசியம். நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டுமே என்றால் தனித்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து வானந்தரத்திலே ஜெபித்தார். தந்தை கடவுளை நோக்கி அந்த பாலைநிலத்தில் இருந்து ஜெபித்தார் 40 நாட்கள். மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக அந்த சீனாய் மலைக்கு கடந்து சென்று 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். எலியா அந்த பாலை நிலத்தை கடந்து சென்று உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரையே இந்த உலகத்திற்கு கூட்டி வந்தார். அவரோடு பேசும்படியாக அவர் அழைத்து வந்தார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? அப்படி அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய வேளையில் நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? நாம் தனித்திருந்து ஜெபிக்க முடியும். வேலை செய்த இடத்தில் நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்க முடியும். பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலே தனித்திருந்து ஜெபிக்க முடியும். வீட்டில் இருக்கும் பொழுது டிவி பார்ப்பதையும் மொபைல் விளையாடு கொண்டு இருப்பதையும் நீங்கள் எடுத்து மாற்றிவிட்டு ஆண்டவருக்காக நேரம் செலவிடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறபடியினால் நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார். எனவே இந்த நற்கருணை நாதரிடம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் மாற வேண்டும் சுவாமி. உம்மிடம் இருந்த அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியின் பலத்தை தாரும். ஆண்டவரே, 10ல் 1 பங்காக இந்த நேரங்களை ஒவ்வொரு நாளும் செலவழிக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் இந்த சிலுவை பாடை ஏறெடுப்பதற்கு முன்பாக கெத்சமனி தோட்டத்திலே தனித்திருந்து மன்றாடினார். அப்பொழுது தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்றார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து இருப்பது உங்களுக்கு வலிவில்லையா என்று கேட்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 40வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் பலவீனமானவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். எனவே நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதராய் இருந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் அது ஒன்றுமில்லை, ஆண்டவரோடு செலவழித்த நேரங்கள் அதிகம். அதைத்தான் ஒரு அனுபவமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதுவரை உலகபூர்வமாய் வாழ்ந்தது போதும். ஆண்டவருக்காக வாழுங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக
நீங்கள் நன்றாக உழையுங்கள், யாரையும் ஏமாற்ற வேண்டாம். ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தந்தை கடவுளோடு இணைந்து இருந்தீரே, அதே போல் இணைந்து இருக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி நற்கருணை நாதரிடம் கேட்போம். நற்கருணை நாதர் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையின் அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே உம்முடைய வார்த்தையின்படி எங்களோடு பேசி எவ்வாறு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இருக்கின்றோம், அநேக முறை உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கின்றோம், அநேக நேரங்கள் உங்களுடைய நற்கருணைக்கு முன்பாக இருந்து ஜெபித்து இருக்கின்றோம், திருப்பலி பார்த்து இருக்கின்றோம், ஜெபமாலை சொல்லி இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளை அதே போல் நடத்த நாங்கள் தவறி இருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்தில் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு நீ திரும்ப தந்து அவர்களை உமது வழியில் நடத்தக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. தானியேலை போல் 3 வேளையும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தை தருவீராக. நீ இந்த உலகத்தில் நடமாடிய நாட்களில் காலை வேளையிலும் கருக்கல் நேரத்திலும் மதிய வேளையிலும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் தந்தை கடவுளோடு இணைந்திருந்து அவரிடம் ஜெபித்து நீர் ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து செல்கின்ற இடங்களில் எல்லாம் அற்புதம் செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்திலே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பீராக. வலுவற்று இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அன்னை மரியாள் சொன்னதுபடி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இணைந்து இருக்கின்றீர், நீர் வல்லவராய் இருக்கின்றீர், நீர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஜெபத்தின் ஆவி. அந்த ஜெபத்தின் ஆவியை தருவீராக. பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவீராக. உன்னத பலத்தை தந்து வழிநடத்தும் அப்பா. பெந்தைக்கோஸ்தே நாள் அன்று அற்புதங்களை செய்தது போல் இந்த நாட்களில் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய சீடர்களுக்கு சொன்னீரே, இந்த கெத்செமனி தோட்டத்தில் மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 41வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் விழித்திராதபடி ஜெபம் பண்ணாதபடி சோதனைக்கு உட்பட்டு பாவத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றுவீராக. சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக. எங்களுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கின்றோம், அது போன்ற பாவ பழக்கத்தை எடுத்து மாற்றுவீராக. எங்களுடைய தாய் தந்தைகளை அவமானமாய் பேசி இருக்கின்றோம். ஆண்டவரே, இனி அப்படி பேசாதபடி உமது வார்த்தைகளை பேசி நடக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு அளித்து அற்புதங்களை செய்தீரே. அதே அற்புதங்களை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய தேவைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்வீராக. கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே எங்களோடு நீர் பேசி 1 மணி நேரம் எவ்வாறு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சபேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அது இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார்.
நாம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் நமக்கு தருவார். எனவே விசுவாசத்தோடு ஜெப நாயகனாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து வலுவற்ற நிலையில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஜெப கிருபையின் ஆவியை ஊற்றுவாராக. ஆமென்.